அவன் வந்து இந்தியாவுடைய பெருமையை கடல் கடந்தும் நிலைநாட்டியவன். அதாவது சைவ சமயத்த வந்து தென்கிழக்காசியா கொண்டு போய் சேர்த்தவன் ராஜேந்திர சோழன். சைவ சமயத்த. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால மேடான் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்கு. மேடான். அங்க ஏராளமா தமிழர்கள் இருக்காங்க. முகத்த பார்த்தாலே நம்ம ஊர் ஆறுமுகசாமி, குப்புசாமின்னு தெரிஞ்சு போகும். ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க கோயில்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அது வந்து இண்டோன் லாங்குவேஜ்ல இந்தோனேஷியன் இந்த பாஷா இந்தோனேஷியா அந்த மொழியில அவங்க பேசுவாங்க. கூர்ந்து கவனிச்சா, "என்னடா அது தமிழ் மாதிரி இருக்கே!" அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் கூர்ந்து கவனிச்சா தெரியும், அது தேவாரம். காலங்காலமாக அந்த தேவாரத்த இவங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டோன் லாங்குவேஜ்ல இந்தோனேஷியா மொழியில எழுதி வச்சுட்டு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்தோனேஷியா அரச நம்ம பாராட்டியாகணும். இந்தோனேஷியால ஒரு சட்டம் உண்டு. மேடான் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய இந்துக்கள், அவங்க மதம் மாறவும் கூடாது. அவர்கள் மதம் மாற்றம் செய்யப்படவும் கூடாது. அவங்களா விரும்பி மதம் மாறினாலும் அந்த நாட்டு சட்டப்படி அனுமதிக்க மாட்டாங்க. மதம் மாற்றவும் முடியாது. ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரம் இன்டாக்ட் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தோனேஷியால அப்படி ஒரு சட்டம் உண்டு. இன்னைக்கு அந்த விதமான ஒரு சட்டத்தை இந்தியால நிறைவேற்ற முடியல. இந்தோனேஷியால அப்படி ஒரு சட்டம் உண்டு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மேடான்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இவங்கள்லாம் வந்து இவங்க சொல்றது எப்படின்னா, ராஜேந்திர சோழன் காலத்துல அப்படியே அந்த கடற்படையோட வந்தவர்கள். வந்தவங்கள்ல ஒரு சிலர் அப்படி அப்படியே அங்கேயே தங்கி, செட்டில் ஆயிட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே வந்தவங்க.